வணக்கம் பிள்ளைகளே. நாமெல்லாம் இன்னைக்கு ஒரு கண்காட்சிக்கு போறோம். எங்க போறோம்? கண்காட்சினா எக்ஸிபிஷன். எக்ஸிபிஷன் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? அது என்ன கண்காட்சினா விதை திருவிழா நடத்துறாங்க. அதாவது நம்ம உக்கல் பள்ளி இருக்குது இல்லையா, அந்த பள்ளியில விதை திருவிழா கண்காட்சி நடக்குதான். அதனால உங்க எல்லாரையும் அங்க கூட்டி போய் நான் காமிக்க போறேன். சரி, இப்ப நம்ம எல்லாருக்குமே உணவு அவசியம் இல்லையா? அந்த உணவானது நமக்கு எதுல இருந்து கிடைக்குது? தாவரங்கள் வளர்றதுக்கு என்ன வேணும்? விதைகள் வேணும். விதை இருந்தாதான் அதுக்கு நீர், காற்று, சூரிய ஒளி இதெல்லாம் பட்டு என்ன ஆகும்? செடியா வந்து அதன் மூலமா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? என்னெல்லாம் கிடைக்கும்? தானியங்கள் கிடைக்கும், காய்கள் கிடைக்கும், பழங்கள் கிடைக்கும், பூக்கள் கிடைக்கும், கீரைகள், இது போன்று எல்லா பொருள்களும் நம்ம தாவரங்கள் இருந்து கிடைக்கும். நமக்கு மட்டுமா? விலங்குகள், அப்புறம் பறவைகள், வாழக்கூடிய உயிரினங்கள் அனைத்துக்கும் தாவரங்கள் உணவாக கிடைக்குது. சரி, அந்த விதைகளை விதை திருவிழா சென்று பார்க்கணுமா? வாங்க பாருங்கம்மா, நம்ம உக்கல் பள்ளிக்கு விதை திருவிழாவுக்கு வந்துட்டோமா? சரி பாருங்க, இங்க வரிசையா நில்லுங்க. இந்த வரிசையா வச்சிருக்காங்க பாருங்க. அந்த விதைகளை சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல என்ன இருக்கு? பச்சை பயிறு. அடுத்ததா? அடுத்து பாருங்க, கொத்தவரை, பூசணி, சரிம்மா. இப்ப இங்க பாத்தீங்களா, இது அனைத்துமே என்னதுமா? இது சரி, இந்த விதைகள் மொத்தமே எதுல இருந்து கிடைச்சது? நமக்கு தாவரங்கள்ல இருந்து கிடைச்சது. தாவரங்கள்ல இருந்து கிடைக்கும் போதே இதே மாதிரி தான் கிடைச்சதா நமக்கு? அப்ப எப்படி இருந்திருக்கும்? அப்ப எப்படிமா இப்ப மட்டும் இந்த மாதிரி மாறி இருக்குது? அதாவது விதைகள் நமக்கு நீண்ட காலத்திற்கு தேவை. அதனால அதை பாதுகாப்பான முறையில் உலர்த்தி காய வைத்து ஒவ்வொரு விதையும் எந்த முறையில் சேமிக்கணுமோ அதன்படி சேமிக்கணும். சரியா? சேமித்தாதான் நமக்கு நீண்ட நாளைக்கு பயன் தரும். சரி, இந்த விதைகள் பார்த்தோம். இந்த விதைகளை எங்கம்மா பயன்படுத்தலாம்? எங்க போட்டாலும் வளர்ந்துருமா? அப்ப எங்க போடணும்? நல்ல வளமிக்க மண்ணில் போடணும். அப்போ வளமிக்க மண்ணில் கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும்? தேவையான அளவு நீர் பாய்ச்சணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? உரம் போடணுன்றீங்களா? சரி, உரம்னாக்க எந்த உரம் போடுவீங்க நீங்க? அப்போ இயற்கை உரம்னா எதுமா? இது மட்டும் தானா? வேற என்னென்ன இருக்கு இயற்கை உரங்கள்ல? காய்கறி கழிவுகள், மக்கிய இலைகள், இதெல்லாம் இயற்கை உரமா நம்ம பயிருக்கு பயன்படுத்தலாம். சரி, ஆனா இன்றைய நாள்ல பெரும்பாலும் இயற்கை உரங்கள் யாராவது பயன்படுத்துறாங்களா? ஏன் என்ன பயன்படுத்துறாங்கப்பா? ஏமா செயற்கை உரங்களை பயன்படுத்துறாங்க? அதிக மகசூல் வரணும், விரைவா பணப்பலன் கிடைக்கணும் அப்படின்றதால எல்லாமே என்ன ஆச்சு? இன்னைக்கு செயற்கை உரங்களை பயன்படுத்துறாங்க. ஆனா செயற்கை உரங்கள் நமக்கு நல்லதா? இல்லை. அதனால நாம முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உரங்களை பயன்படுத்தணும். சரியா? சரி, இப்போ நாம் ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்டு
தோட்டம் அமைக்கலாம். வீட்டு தோட்டம் அமைச்சு அந்த வீட்டு தோட்டத்துக்கு எதன் மூலமாக நீர் பாய்ச்சுவீங்க? எந்தெந்த தண்ணியெல்லாம் பயன்படுத்துவீங்க வீட்டு தோட்டத்துக்கு? நம்ம கழிவறைக்கு பயன்படுத்துறது, குளியலறைக்கு பயன்படுத்துறது, இந்த தண்ணிகளெல்லாம் நம்ம வீணாக போய் இருக்கிறத விட நம்ம வீட்டு தோட்டத்துக்கு பயன்படுத்தலாம். அதே போன்று நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள், அதன் மூலமாக கழிவுகள் ஏற்படுது இல்லையா? அந்த கழிவுகளெல்லாம் நம்ம செடிக்கு விட்டோம்னா நம்ம செடியானது செழிப்பாக வளரும். அது செழிப்பாக வந்தால் நாமெல்லாம் செழிப்பாக இருக்கலாம் இல்லையா? அப்போ நம்மளோட தேவையை நம்மளே நிறைவேற்றிக்கலாம். இயற்கை உரத்தால் ஆன பொருளே சாப்பிட்லாம் இல்லையா? சரி, இப்போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டு தோட்டம் அமைப்போமா? சரி, விதைகள் மூலமாக எதெல்லாம் இயற்கை உரங்கள் போடணும், செயற்கை உரங்களால் என்ன பாதிப்புலாம் தெரிஞ்சுக்கினீங்க இல்லையா? சரி, இப்போ இந்த விதைகள் மூலமாக வந்த தாவரத்தின் மூலமாக கிடைத்த பொருள்களில் நாம் உணவுப் பொருளில் பயன்படுத்துகிறோம் இல்லையா? சரி, தினமும் நம்ம காலையில் என்ன சாப்பிட்டு வரோம்? வீட்டில் ஏதோ ஒன்று இட்லி, தோசை, பூரி இதெல்லாம் சாப்பிட்டு வரோம். இப்போ நம்ம பள்ளியில் எல்லோருக்குமே காலை சீட் வண்டி தரத்தால் இங்கே வந்து நம்ம பொங்கல், கிச்சடி, உப்புமா இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா? சரி, நமக்கு இங்கே பாருங்கள், ஒரு சில உணவுப் பொருள்களை காண்பிக்கிறேன். இது மொத்தம் எதால் ஆனது, இதன் பயன்கள் என்னன்னு சொல்கிறீங்களா? சரி, இங்கே பார்த்தீங்களாம்மா உணவுப் பொருள் வச்சுக்கிறோம் இல்லையா? சரி, நாம் எல்லோருமே ஒரு நாளைக்கு 3 வேளை கண்டிப்பாக சாப்பிட்றோம் இல்லையா? ஒரு சில டைமில் சாப்பிடாமல் இருக்கலாம். ஆனால் உணவு சாப்பிட்டா தான் நமக்கு தேவையான சக்தி கிடைக்கும். நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல் எதுலேருந்து கிடைக்கும்? உணவு மூலமாக தான். சரி, இங்கே என்னென்ன உணவுப் பொருள் பாருங்க. சாதம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த சாதம் எதுலேருந்துமா கிடைக்குது? நெல்லுலேருந்து வர அரிசியை. சரி, அதை எந்த முறையில் சமைக்கிறாங்க? நீரில் கொதிக்க வைக்கிறாங்க. அருமை. அடுத்ததாக எத்தனாமா இந்த கொழுக்கட்டை எப்படிமா செய்கிறாங்க? ஆவில வேக வைக்கிறாங்க. சரி, அடுத்ததாக இருக்கிறது இட்லி. இதை இட்லி செய்யறதும் நமக்கு தெரியும். வீட்டில் எப்படி செய்கிறாங்க? இட்லி குண்டால வச்சு வேக வைக்கிறாங்க. அடுத்ததாக இருக்கிறது அடை. அந்த அடையை எப்படிமா செய்கிறாங்க? தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுக்கிறாங்க. சரி, அடுத்ததாக இருக்குது இதுனா இது இந்த உருண்டை எப்படிமா செய்கிறாங்க? சத்து மாவெல்லாம் வந்து நீரில் கலந்து பிசைந்து அப்படியே சாப்பிடலாம். சரி, இங்கே பாருங்க, பர்த்தி எப்படி செய்கிறாங்க? வேர்க்கல்ல வறுத்து வெள்ளத்தோட கலந்து பாகு எடுத்து செய்கிறாங்க. இது அது எப்படி செய்கிறாங்க? ஆவில வேக வைக்கிறாங்க. இதுமே வடை எப்படி செய்கிறாங்க? சரி, வடைக்கு என்ன தேவை? உளுத்தம் பருப்பில் செய்யலாம், பச்சை பருப்பில் செய்யலாம், கடலை பருப்பில் செய்யலாம். இது போன்று எதுவாக இருந்தாலும் தானியங்கள் தேவை இல்லையா? சரி, அப்போ இவை அனைத்தும் நமக்கு கிடைக்கிறதுக்கு முக்கியமானது என்ன வேணும்? இந்த உணவுப் பொருள் அனைத்துமே நமக்கு எதுலேருந்துமே கிடைக்குது? அந்த தாவரங்கள் வளர்றதுக்கு என்னமா வேணும்? அப்படிப்பட்ட விதைகளை நம்ம பாதுகாத்து, இப்போ விதை திருவிழாவில் பார்த்தீங்கல்ல என்னென்ன விதைகள் இருக்குதுன்னு. சரி, அப்போது ஆரோக்கியமான முறையில் நம்ம உடல் நலம் இருக்கணும்னா இயற்கை உரத்தை பயன்படுத்தி நாம் வீட்டு தோட்டம் அமைச்சு தேவையானவற்றை, காய்கறிகளை, பழங்களை எல்லாம் பயன்படுத்தி நாம் ஆரோக்கியமாக வாழலாம் இல்லையா? சரி, இப்போ விதை திருவிழாவில் வந்து பார்த்தீங்க இல்லையா? இதை பற்றி ஒரு கட்டுரை எழுதலாமா ஸ்கூலில் போய்? இப்போ இந்த கண்காட்சி நல்லா இருந்ததா? பல விதமான விதைகளை தெரிஞ்சுனீங்களா? குறிப்பாக என்னென்ன விதைகள்ன்றதெல்லாம் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுனீங்களா? சரி, நன்றி.